Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம வந்து கார்டியாக் சைக்கிள் பத்தி கடன்னு பார்த்தறலாம். ரொம்ப ஈஸிங்க. கார்டியாக் சைக்கிள் கஷ்டம்னு நினைக்கவே வேண்டாம். ஜஸ்ட் நீங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து blood circulation நடக்குது அப்படிங்கறத ஹார்ட்டுக்குள்ள இன்சைட் தி ஹார்ட் எப்படி நடக்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டா கார்டியாக் சைக்கிள் அவ்வளவுதான். கார்டியாக்னாலே ஹார்ட்டுக்குள்ள ரத்தம் எப்படி போகுது, ஹார்ட்டை விட்டு ரத்தம் எப்படி வெளியே வருது, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, ஹவு டஸ் த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறோம். லெட் அஸ் டேக் எ லுக். டு பிகின் வித், all four chambers of heart are in a relaxed state, that is they are in joint diastole. அப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கிறது எதுல ஆரம்பிக்கிறது? ஜாயிண்ட் டயஸ்டோல்ல ஆரம்பிக்குது. அப்போ முடியறதும் ஜாயிண்ட் டயஸ்டோல்ல தான் முடியணும். ஏன்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னது? சைக்கிள். சைக்கிள்னா ஆரம்பம் எதுவோ அதுவே தான் முடிவாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் என்னது? சைக்கிள். ஸோ கார்டியாக் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜாயிண்ட் டயஸ்டோல் டு என்ஸ் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஆரம்பிக்கிறது முடிவும் ஒன்றா இருந்தாலும் அதுக்கு பேரே சைக்கிள். ஓகே, ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் ஹார்ட்டில் இருக்க 4 சேம்பர்ஸும் இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, கான்ட்ராக்ட் ஆகலை, சுருங்கலை, அப்படி விரிவடைந்த நிலையில் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஹார்ட்டில் 4 சேம்பர்னு சொல்கிறாங்க. 2 அட்ரியா, 2 வெட்ரிகல், 2 ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ஆஸ் த ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ்ஸ் ஆர் ஓப்பன், ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோலில் நமக்கு என்ன ஆகுது? ட்ரைகுஸ்பிட் வால்வ், பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகுது. முதல்ல உங்களுக்கு ட்ரைகுஸ்பிட் வால்வ், பைகுஸ்பிட் வால்வ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஹார்ட் டயக்ராம் பார்த்துருக்கோம். ட்ரைகுஸ்பிட் வால்வ் அண்ட் டைகுஸ்பிட் வால்வ் எங்கே இருக்குது, எதுக்கு இடையில இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ட்ரைகுஸ்பிட் அப்படின்னா 3 வால்வ்ஸ் இருக்கிறது. பைகுஸ்பிட் அப்படின்னா 2 அந்த ஃப்ளாப் 2 இருக்கிறது, அதான் பைகுஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு வச்சு காமிச்சேன்னா அப்போ தான் நமக்கு வந்து டவுட் வராது. இங்கே வந்து பாருங்கள், அட்ரியா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு இடையில தான் நம்ம ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எங்கே வச்சு காமிச்சோம்? இங்கே பாருங்கள். The opening between right atrium and right ventricle is guarded by a valve formed of 3 muscular flap or cusp, ட்ரைகுஸ்பிட். அப்போ ரைட் சைடில் உங்களுக்கு ட்ரைகுஸ்பிட் இருக்குது. இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா, பைகுஸ்பிட் ட்ரைகுஸ்பிட்ல சி ரைட் ஆர் ட்ரை ஆர்ஐ ரை ரை ரைட் ட்ரைகுஸ்பிட், ரைட் ட்ரைகுஸ்பிட். ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிளை கார்ட் பண்ணுறது ட்ரைகுஸ்பிட். லெஃப்டில் ஆர் இல்லை, லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளை கார்ட் பண்ணுறது பைகுஸ்பிட். பைகுஸ்பிட்க்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. வேரஸ் பைகுஸ்பிட் ஆர் மிட்ரல் வால்வ் கார்ட்ஸ் த ஓப்பனிங் பிட்வீன் லெஃப்ட் அட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? எல்லா 4 சேம்பரும் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல்னு சொல்கிறோம். அதில் தான் கார்டியாக் சைக்கிள் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ரைட் சைடு ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு இடையில இருக்க ட்ரைகுஸ்பிட் வால்வ், லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு இடையில இருக்க பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகுது. அதில் தான் நமக்கு என்ன ஆகுது? கார்டியாக் சைக்கிள் ஆரம்பிக்குது. கார்டியாக் சைக்கிளே அப்போ தான் ஆரம்பிக்குது. எகெயின் நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். ஓகே, சாரி. Tricuspid and bicuspid valve open ஆகுது. Blood from the pulmonary veins and vena cava flows into the left and right ventricle respectively. இங்க என்ன சொல்றாங்க? Blood from the pulmonary veins and vena cava flows into the left and right ventricle respectively. இதோட பார்த்தா மீனிங் தப்பு. Pulmonary vein டைரக்டா எங்க போகுதுன்னு கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு. பல்மனரி வெயின்லேருந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாங்க. பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும், அதுக்கப்புறம் வீனா காவா பல்மனரி வெயின் அண்ட் வீனா காவாலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைரக்டாக போகுதா? இல்லை. பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் அட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் அட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. வீனா காவாலேருந்து ரைட் அட்ரியத்துக்கு வந்து ரைட் அட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது.
த்ரூ ரைட் அண்ட் லெஃப்ட் அட்ரியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போது blood from pulmonary veins and vena cava flows into the left and right ventricle directly கிடையாது, through left and right atria. த்ரூனா இடையில இவங்க வந்துடுறாங்க. pulmonary vein to left atrium to left ventricle, vena cava to right atrium to right ventricle அப்படின்னு அர்த்தம். இந்த லைனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஜாயிண்ட் டயஸ்டோல், ட்ரைகுஸ்பிட் வால்வ் ரைட் சைடில் ஓப்பன் ஆகுது, மிட்ரல் வால்வ் ஆர் பைகுஸ்பிட் வால்வ் லெஃப்ட் சைடில் ஓப்பன் ஆகுது. பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் அட்ரியம் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் ஃப்ளோ ஆகுது. வீனா காவாலேருந்து ரைட் அட்ரியம் வழியாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் ஃப்ளோ ஆகுது, மறந்துடக்கூடாது. த செமில்யூனார் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ். செமில்யூனார் வால்வ்னா என்ன? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா சொல்லுவோம் இல்லையா, அயோட்டா, அதுக்கு பிளட்டு போகும், அது க்ளோஸ்டாக இருக்கும். அதே போல் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கு பிளட்டு போகும், அது க்ளோஸ்டாக இருக்கும். இதுக்குள்ளே தான் செமில்யூனார் வால்வ் இருக்கும், அது க்ளோஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வ் யாருக்கு இடையில இருக்கா? ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு இடையில இருக்காங்க. அவன் ஓப்பனாக இருக்கும்போது செமில்யூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருப்பான், ஞாபகம் வச்சுக்கணும். செமில்யூனார் வால்வ் யாருக்குள்ளே இருக்கா? அயோட்டாக்குள்ளேயும் பல்மனரி ஆர்டரிக்குள்ளேயும் இருக்காங்க. சரி, the SAN now generates the action potential which stimulates both the atria to undergo simultaneous contraction. Contractionனா சுருங்கிறது. ரிலாக்ஸ் ஸ்டேட்லேருந்து கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்தால் அதுக்கு பேர் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். which stimulates both atria to undergo simultaneous contraction, the atrial systole. atrial systole. ஹார்ட் இப்படி இருக்குது, கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கிள், மேலே இருக்கிறது அட்ரியா. இங்கே நமக்கு மேலே சான் அப்படிங்கிற இது இருக்கும், அது வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வரும்போது இந்த ரெண்டும் அப்படியே சுருங்குது. அப்போ பிளட் என்ன ஆகும்? அட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு இன்னும் ஜாஸ்தியாக புஷ் பண்ணப்படும். திஸ் இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் டு த வென்ட்ரிக்கல்ஸ் பை அபவுட் 30%. நல்ல பிளட் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போப்பா அப்படின்னு புஷ் பண்ணி விட்ரும். The action potential is conducted to the ventricular side by AVN and AV bundle. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ரப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஏன் அப்படின்னா அந்த டயக்ராம் பார்த்தா தான் நமக்கு இன்னும் நல்லா புரியும். இங்கே பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வீனா காவாலேருந்து பிளட்டு எங்கே வருது? ரைட் அட்ரியத்துக்கு வருது. ரைட் அட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. சரி, அடுத்து பல்மனரி வெயின்லேருந்து பிளட்டு எங்கே வருது? நமக்கு லெஃப்ட் அட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. ஓகே, அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரைகுஸ்பிட் வால்வ் பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகி தான் பிளட்டு போகுது. இப்போது இங்கே இருக்க சைனோ அட்ரியல் நோடு ஆக்ஷன் பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணி இந்த மேலே இருக்க ரெண்டு அட்ரியத்தையும் அப்படியே சுருக்கும் போது இங்கே வந்த பிளட்டு இன்னும் நல்லா ஃபோர்ஸாக எங்கே போகும்? 30% ஃபோர்ஸ் அதிகமான பிளட்டு வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சமயத்தில் ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பனாக இருக்கும்போது அயோட்டா அப்புறம் பல்மனரி வெயினில் இருக்க செமில்யூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா பிளட்டு உள்ளே போகும்போது பேக் ஃப்ளோ அல்லது தப்பான ஃப்ளோ நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுதான் நமக்கு வந்து ரெண்டு அட்ரியமும் சைமல்டேனியஸாக கான்ட்ராக்ட் ஆகிறத நம்ம அட்ரியல் சிஸ்டோல் அப்படிமோ. கான்ட்ராக்ஷனுக்கு பேர், சுருங்கிறதுக்கு பேர் சிஸ்டோல், விரிவடைகிறதுக்கு பேர், ரிலாக்ஸேஷனுக்கு பேர் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல் எல்லாம் 4 அறைகளும் ரிலாக்ஸ்டாக இருந்தப்போ ஜாயிண்ட் டயஸ்டோலில் ஆரம்பித்தது. இப்போது ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு? அட்ரியல் சிஸ்டோல் நடந்திருக்கு. அது காரணம் என்ன? சான் அட்ரியல் நோட்டில் என்ன நடந்துச்சு? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகி அது இந்த அட்ரியம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அதை சுருக்குனுச்சு. இப்போது அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு வழியாக அப்படியே இந்த எல்லோ கலரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியாக என்டையர் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ வென்ட்ரிக்கிள் என்ன ஆகும்? சுருங்கும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எங்கே போதோ அங்கே கான்ட்ராக்ஷன் வரும். அப்போ வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் வரும். அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த டயக்ராமுக்கு வந்தோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே வருவோம். சரி,
The action potential is conducted to the ventricular side by யார் ஹெல்ப் பண்றா? இப்போ டயக்ராம்ல பார்த்த மாதிரி AVN and AV bundle from where the bundle of His அதுவும் பார்த்தோம் transmitted through the entire ventricular musculature. full ventricular muscleக்கும் அது அப்படியே கடத்தப்படுது action potential. This causes action potential எங்க போகுது? அங்க contraction நடக்கும். ventricular muscles to contract. இப்போ ventricular systole வந்துருச்சு. The atria undergoes ரிலாக்ஸேஷன். வென்ட்ரிக்கிள் வந்து சிஸ்டோல் கான்ட்ராக்ட் ஆகும்போது அட்ரியா ரிலாக்ஸ் ஆகிடும், அட்ரியா விரிவடையும், டயஸ்டோலுக்கு போயிடுது. ஜாயிண்ட் டயஸ்டோல் கிடையாது, அட்ரியா 2 அட்ரியா மட்டும் விரிவடைஞ்சிருக்கு. வென்ட்ரிக்கிள் க்ளோஸ் ஆகுது, சுருங்குது, கான்ட்ராக்ட் ஆகுது, அப்படியே அமுங்குது. கோஇன்சைடிங் வித் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் உங்களுக்கு அட்ரிகுலர் டயஸ்டோல் நடக்குது, ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஓகே. Ventricular systole increase the ventricular pressure causing the closure of tricuspid and bicuspid valve. இப்போ திருப்பியும் நல்லா பார்த்துக்குங்க. ஹார்ட் இப்படி இருக்கு, இது ரைட் ஆர்ட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் அட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். வீனா காவா வழியா உங்களுக்கு ரைட் அட்ரியத்துக்கு வந்த பிளட்டு ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகிறதுக்கு ட்ரைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆனிச்சு. அதே போல் உங்களுக்கு பல்மனரி வெயின் வழியாக வந்த பிளட்டு லெஃப்ட் அட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகிறதுக்கு பைகுஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் ஓப்பன் ஆனிச்சு. இப்போ இங்கே பிளட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. இங்கே வந்து என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் டயஸ்டோலில் வந்தது, இப்போ அட்ரியல் சிஸ்டோல் வந்துச்சு. அட்ரியல் சிஸ்டோலை காஸ் பண்ணது சான். அதுக்கப்புறம் ஏவியன் அந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியாக வென்ட்ரிக்கிள் வந்து சிஸ்டோலுக்கு போகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போது அட்ரியல் டயஸ்டோல் சைமல்டேனியஸாக நடக்குது, கோயின்சைட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகிறான் இவன். இப்போ என்ன ஆகுது? இந்த ட்ரைகுஸ்பிட் வால்வும் பைகுஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆகிக்கும். ஏன்? ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ளே போன பிளட்டு திருப்பியும் அட்ரியத்துக்கு பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது. அதனால் இது ரெண்டும் க்ளோஸ் ஆகிக்கும். ட்ரைகுஸ்பிட் வால்வும் பைகுஸ்பிட் வால்வும் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்போ க்ளோஸ் ஆகிக்கும். க்ளோஸ் ஆகும்போது இங்கே வென்ட்ரிக்கிள்லேருந்து என்ன ஆகுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா போகுது, அயோட்டா. ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி ஆர்டரி போகுது. ஆல்ரெடி நமக்கு வந்து இதுக்குள்ளே செமி லியூனார் வால்வ் இருந்துச்சா? நமக்கு ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பனாக இருந்தப்போ செமி லியூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருந்துச்சு. இப்போ ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆனதும் செமிலியூனார் வால்வ் ஓப்பன் ஆகிடும். இப்போது ஆல்ரெடி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிள் என்ன இருக்குது? சிஸ்டோலில் இருக்குது. அப்போது பலூன் அமுக்குன மாதிரி அமுக்குது. அப்போ இதுலேருந்து பிளட்டு செமிலியூனார் வால்வ் ஓப்பன் ஆனதுனால பல்மனரி ஆர்டரி அண்ட் அயோட்டா வழியாக வெளியேறும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டாவுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கும் பிளட்டு வெளியே செமிலியூனார் வால்வ் ஓப்பன் ஆகி போகுது. எப்போ நமக்கு வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து அதிகமாகி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ. பைகுஸ்பிட் வால்வ் ட்ரைகுஸ்பிட் வால்வ் வந்து பேக் ஃப்ளோவை தடுக்கிறதுக்காக க்ளோஸ் ஆகிக்குது. அட்ரியாவுக்கு பிளட்டு போயிடக்கூடாது வென்ட்ரிக்கிள்லேருந்து அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக க்ளோஸ் ஆகிடுது. ஆஸ் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஃபர்தர், வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்னும் சிஸ்டோல்னால இன்க்ரீஸ் ஆகும்போது செமிலியூனார் வால்வ் கார்டிங் த பல்மனரி ஆர்டரி அந்த அயோட்டா ஆர் ஃபோர்ஸ்ட் ஓப்பன். பல்மனரி ஆர்டரி ரைட் சைடில் இருக்குது, அயோட்டா லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சி காமிச்சோம். ஓப்பன், allowing the blood in the ventricles to flow through these vessels into the circulatory pathways. circulatory pathwayல போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. the ventricles now relax. இப்போ ventricular diastole வந்துருச்சு. ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? அட்ரியல் டயஸ்டோலில் இருக்குது. இப்போ வென்ட்ரிகுலர் பிளட் வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பிளட்டு அயோட்டா லெஃப்ட் சைட்லேருந்து அயோட்டாவுக்கும் ரைட் சைட்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கும் போனதும் இப்போ வென்ட்ரிக்கிள் என்ன ஆகுது? ரிலாக்ஸ் ஆகுது. இப்போது அட்ரியாவும் ரிலாக்ஸ்ட், வென்ட்ரிக்கிள்ஸும் ரிலாக்ஸ்ட், ஜாயிண்ட் டயஸ்டோல் வந்துருச்சா? ரிலாக்ஸ்னா டயஸ்டோல். அண்ட் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஃபால்ஸ் காசிங் க்ளோஷர் ஆஃப் வென்ட்ரிக்கிளில் ரிலாக்ஸேஷன் நடந்து ப்ரெஷர் குறைஞ்சி போச்சுன்னா செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிடும். செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அயோட்டாவுக்கு போன பிளட்டும் பல்மனரி ஆர்டரிக்கு போன பிளட்டும் பேக் ஃப்ளோ ஆகி வென்ட்ரிக்கிளுக்கு வரதை தடுக்கும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தான் செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆகுது, which prevents the backflow of the blood into the ventricle. அயோட்டாலேருந்து வென்ட்ரிக்கிள் பல்மனரி ஆர்டரியிலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வரதை தடுக்கும். As the ventricular pressure declines further, the tricuspid and bicuspid valves are pushed open by the pressure in the atria exerted by the blood which was being emptied into them by veins. திருப்பி அட்ரியாவுக்கு என்ன வந்திருக்கும்? அட்ரியா ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால வெயின்ஸ்லேருந்து நமக்கு வீனா காவா அண்ட்
பல்மனரி வெயின்லேருந்து நமக்கு blood வந்து எங்கே வந்திருக்கோம், அட்ரியால திரும்பி வந்திருக்கோம். அப்போ அட்ரியா ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ தட் ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகுது. த blood now once again move freely into the ventricle. திருப்பியும் அட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு மூவ் ஆகுது. The ventricles and atria are now again a relaxed joint diastole state. இதோட நமக்கு என்ன முடியுது, கார்டியாக் சைக்கிள் முடியுது. ஓகே. Soon the SAN generates a new action potential. The event described above are repeated in the sequence and the process continues. திருப்பியும் நமக்கு SANல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வரும்போது இப்போ நம்ம சொன்ன சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு சுருக்கமாக இந்த கார்டியாக் சைக்கிளை திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஹார்ட் இஸ் எ 4-chambered மஸ்குலார் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த சைடு இருக்கிறது ரைட் அட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் அட்ரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இங்கே காட் பண்ணுறவன் ட்ரைகுஸ்பிட் வால்வ், இங்கே காட் பண்ணுறவன் பைகுஸ்பிட் வால்வ், பைகுஸ்பிட் வால்வ். ஓகே, பைகுஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வ். இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே யார் உள்ள வரா, இங்கே யார் உள்ள வரா, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு யார் உள்ள வரா, வீணா காவா, வீணா காவா. இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் அட்ரியத்துக்கு வந்து இங்கே ட்ரைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. அதே போல் பல்மனரி வெயின் வந்து உங்களுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு வருவான். பல்மனரி வெயின் லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு லெஃப்ட் அட்ரியத்தில் விடுவான், லெஃப்ட் அட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஓகே, இப்போது இந்த கார்டியாக் சைக்கிள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஜாயிண்ட் டயஸ்டோலில் ஆரம்பிக்குது. ஜாயிண்ட் டயஸ்டோலில் ஆரம்பிக்குது அப்படின்னா 4 சேம்பர்ஸும் ரைட் அண்ட் லெஃப்ட் அட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எல்லாமே ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன ஆகும், ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கும்போது ரைட் அட்ரியத்துலேருந்து பிளட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும், லெஃப்ட் அட்ரியத்துலேருந்து பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் வரும். ஏன்னா ரைட் அட்ரியத்தையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் காட் பண்ணுறது ட்ரைகுஸ்பிட் வால்வ், இவங்க 2 பேரையும் காட் பண்ணுறது பைகுஸ்பிட் வால்வ். இப்போ என்ன ஆகுது, ஜாயிண்ட் டயஸ்டோலில் நமக்கு பிளட் எங்கே வந்துடுது, அட்ரியமில் இருந்து உங்களுக்கு வென்ட்ரிக்கலுக்கு வரும்போது இங்கே சான் அப்படிங்கிற ஒரு நோடு இருக்குது. இந்த சான் என்ன பண்ணுறான், ஆக்ஷன் பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணும்போது 2 அட்ரியமும் கான்ட்ராக்ட் ஆகும்போது இன்னும் நல்லா பிளட்டு இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயும் புஷ் பண்ணப்பட்டு தள்ளப்படுது. இப்போது அட்ரியல் சிஸ்டோல் வந்துடுது, அட்ரியல் சிஸ்டோல் வந்துடுது கான்ட்ராக்டட் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால. இப்போ பிளட்டு பூரா இங்கே வடிஞ்சிருது. இப்போ சான்லேருந்து ஏவியன் நோடுன்னு ஒன்று இருக்கும், இது அப்படியே பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியாக வென்ட்ரிக்கிளுக்கு அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கடத்தப்படும். இப்போது ரைட் அண்ட் லெஃப்ட் அட்ரியம் டயஸ்டோலுக்கு போகும், ரிலாக்ஸ் ஆகும், வென்ட்ரிக்கல் சிஸ்டோலுக்கு போகும். வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அண்ட் அட்ரியல் டயஸ்டோல் நடக்குது. இப்போ வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் ஆகுது, வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் வெளியே போகணும்ல, அப்போ என்ன ஆயிரும், ட்ரைகுஸ்பிட் வால்வ் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகிக்கும். க்ளோஸ் ஆகிட்டு இங்கே இருந்து பிளட்டு வெளியே போகிறத நம்ம பிளாக்ல ஆரம்பிப்போம். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வெளியே போகிறது, அதை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா அயோட்டா டு பாடி பார்ட். இங்கே செமிலியூனார் வால்வ் ஓப்பன் ஆகிக்கும். அதே போல் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து கேரி பண்ணிட்டு போகிறது யார் அப்படின்னா பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. இங்கேயே செமிலியூனார் வால்வ் ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது பிளட் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போது ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும்போது செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிக்கும். க்ளோஸ் ஆகும்போது இப்போது நமக்கு முன்னாடி போன பிளட் என்ன ஆகாது, கீழே வராது. ஏன்னா செமிலியூனார் வால்வ் அடைச்சிக்கிச்சு, கதவு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிச்சு, மேலே போன பிளட்டு கீழே வராமல். இப்போது ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெண்டும் ரிலாக்ஸ்ட் டயஸ்டோல், ரைட் அட்ரியம் லெஃப்ட் அட்ரியம் ரெண்டும் டயஸ்டோல், ஜாயிண்ட் டயஸ்டோல் திருப்பி வந்துருச்சு. இதை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறோம். இப்போது திருப்பி எப்படி சார், ஆக்சுவலி இது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஜாயிண்ட் டயஸ்டோல் என்ன ஆகும், வீணா காவாலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் அட்ரியத்துக்கும் பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் அட்ரியத்துக்கும் பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ திருப்பி பிளட் என்ன ஆகும், ட்ரைகுஸ்பிட் வால்வ் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகி லெஃப்ட் அட்ரியம் அண்ட் ரைட் அட்ரியத்துக்கு பிளட் வரும். திருப்பியும் இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல், தென் atrial systole, then ventricular systole and atrial diastole,
தென் வென்ட்ரிகுலர்லேருந்து பிளட் வெளியே போனது வென்ட்ரிகுலர் டயஸ்டால் ஜாயிண்ட் டயஸ்டால்னு இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ எந்த வால்வ் க்ளோஸ் ஆகும் எந்த வால்வ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ரைட் அட்ரியத்துலேருந்து லெஃப்ட் அட்ரியத்துலேருந்து பிளட் ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வரும்போது ட்ரைகோஸ்பிட் பைகோஸ்பிட் வால்வ் ஓப்பனாக இருக்கும், செமிலியூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருக்கும். வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் வெளியே போகும்போது ட்ரைகோஸ்பிட் பைகோஸ்பிட் க்ளோஸ் ஆயிரும், செமிலியூனார் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பாட்னி சார் சுவாலஜியை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா இல்லையா? என்கிட்டருந்தே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். ஓகே, தென் this sequential event in the heart which is cyclically repeated is called cardiac cycle. Joint diastole and joint diastole வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுதான். It consists of systole and diastole of both atria and ventricle. As mentioned earlier, systole na contraction, diastole na relaxation மறந்துடக்கூடாது. The heart beats 72 times per minute, that is that many cardiac cycles are performed per minute. So 70 heart ஒரு heart beat இருக்கு இல்லையா, அது ஒரு cardiac cycle, அதுதான். From this, it could be deduced that the duration of cardiac cycle is 0.8 second. ஒரு cardiac cycle நடக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 0.8 செகண்ட்ஸ் ஆகுது. அந்த ஒரு மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். ஒரு cardiac cycle வந்து 0.8 செகண்ட் இருந்தால் தான் 60 செகண்ட்ஸில் 72 ஹார்ட் பீட் வரும் அந்த calculation. During a cardiac cycle, each ventricle pump out approximately 70 ml of blood, which is called stroke volume. So stroke volume na ஒரு ஹார்ட் பீட்டில் எவ்வளவு blood வந்து ஹார்ட்டை விட்டு வெளியே போகுது அதை தான் நம்ம stroke volume அப்படின்னு சொல்லுவோம். The stroke volume multiplied by heart rate, that is number of beats per minute. அப்போ stroke volume 70 ml per beat அப்படின்னா ஒரு மினிட்ல 72 ஹார்ட் பீட் இருக்கு. ஸோ 70 into 72 எவ்வளோ? 5000 ml of blood. 5000 ml of blood. எங்க 0.8 செகண்ட்ஸுக்கு ஒரு பீட்டு. அப்போ 60 செகண்ட்ஸுக்கு 72 பீட்டு. 67னா 1 மினிட். 0.8 செகண்டில் உங்களுக்கு 70 ml ஆஃப் பிளட் வெளியே போணுச்சு அப்படின்னா 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட்ல 72 ஹார்ட் பீட்டுக்கு 72 into 70 5000 ml இல்லை 5 லிட்டர் ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு ஒரு 1 மினிட்ல பிளட் வந்து பம்ப் ஆகுது. ஆனால் 0.8 செகண்ட்ஸில் 70 ml ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதை தான் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க 70 ml ஆஃப் பிளட் விச் இஸ் கால்டு, ஒரு ஹார்ட் பீட்டுக்கு 70 ml ஆஃப் பிளட்டு வென்ட்ரிக்கிள்லேருந்து வெளியே போகுது, அதை நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்கிறோம். ஸ்ட்ரோக் வால்யூமை நம்ம பர் மினிட்டுக்கு மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு பேர் பர் மினிட்டுக்கு சொல்கிறது, ஒரு நிமிஷத்துக்கு சொல்கிறது கார்டியாக் அவுட்புட். ஸோ கார்டியாக் அவுட்புட் வந்து வென்ட்ரிக்கிள்லேருந்து பர் மினிட்டுக்கு நமக்கு 5000 ml இல்லை 5 லிட்டர்ஸ் in a healthy individual வெளியேறுது. The body has the ability to alter the stroke volume. For example வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டியாக் அவுட்புட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது பர் செகண்ட் ஆர் பர் ஹார்ட் கார்டியாக் பர் செகண்ட் கிடையாது. 0.8 செகண்டுக்கு 70 ml ஆஃப் பிளட் வெளியே போகுது இல்லையா, அதுதான் ஒரு கார்டியாக் சைக்கிள், அதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் சேஞ்ச் ஆகும். அத்லீட் வேகமாக ஓடுறாங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ கார்டியாக் அவுட்புட்டும் ஜாஸ்தியாகும் ஆர்டினரி மேனோட கம்பேர் பண்ணும்போது. டியூரிங் ஈச் கார்டியாக் சைக்கிள் 2 ப்ராமினன்ட் சவுண்ட்ஸ் ஆர் ஹியர்டு ப்ரொடியூஸ்ட். அதை ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. லப் டப், ஹார்ட்னாலே லப் டப் லப் டப் லப் டப் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த சவுண்டு ஏன் வருது? ரெண்டுமே க்ளோஸ் ஆகிறதுனால தான் வருது. ஒன்று ட்ரைகோஸ்பிட் வால்வ்லாம் க்ளோஸ் ஆகிறதுனால வருது, இன்னொன்று செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிறதுனால வருது. க்ளோஸ் ஆகிறதுனால மட்டும்தான் லப் டப் சவுண்ட் நமக்கு ஹார்ட்டில் வருது. The first heart sound lub is associated with closure of tricuspid and bicuspid valve. Tricuspid valve, bicuspid valve எங்க இருக்கிறாங்க? ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிள் இடையில ட்ரைகுஸ்பிட் வால்வ், லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இடையில பைகுஸ்பிட் வால்வ். ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணால் லப் சவுண்டு. அதே செமிலியூனார் வால்வ் அயோட்டாலையும் பல்மனரி ஆர்டரியிலையும் இருப்பான், அவன் க்ளோஸ் ஆனானா அதுக்கு பேர் டப் சவுண்டு. லப் டப் சவுண்டு எதுக்கு முக்கியம்? கிளினிக்கல் டயக்னாஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது ஹார்ட்டில் ஏதாவது நோய் வந்திருக்கான்னு, நமக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. டயக்னாஸ்டிக்னா ஒரு நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் டயக்னாஸ்டிக். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், லப் டப் சவுண்டு. ஓகேங்க, ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் கார்டியாக் சைக்கிள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.